விருதுநகர் மாவட்டம் சாச்சவரம் பக்கத்தில் ஆசாரி காலனி அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு பழைய வீடு ரெனோவேஷன் பார்க்க போயிருந்தேன். அந்த வீடை பார்க்கும்போது மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு பறவை ஒரு கிளையின் மேல் அமரும்போது கிளை முறிந்துவிடும் என்ற பயம் அந்த பறவைக்கு கிடையாது. காரணம், அந்த பறவை வைத்திருக்கும் நம்பிக்கை அந்த கிளையின் மீது அல்ல, தன் சிறகுகள் மீது அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்கள் அழகாக ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு வயது முதிர்ந்த ஐயா ஒருத்தவங்க வாழ்ந்த வீடு, அவங்க அப்பா வாழ்ந்த வீடு, அதை ரெனோவேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன்கள் 3 பேரும் அந்த வீட்டுக்காக துடித்தது இந்த கவிதையை எனக்கு ஞாபகப்படுத்துறது. நம்மளை வர சொல்லியிருந்தாங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமில் தான் நம்மளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. போய் நம்ம சைட்டை விசிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் இது ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு. என்னென்னா, இது வரைக்கும் நம்ம போய் பார்த்த பழைய வீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். முடியாதுன்னு எதையுமே தவிர்த்ததில்லை. ஆனால் இந்த வீடை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் ஒரு அவசர பிரிவு கூப்பிட்டு போகும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தால் ஒருத்தரை காப்பாற்றுவேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு வந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னே என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த பில்டிங்கை காப்பாற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய தர்ம சங்கடத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஸோ அவங்ககிட்ட பேசி முடிச்சிருக்கோம். ரெனோவேஷன் பண்ணுற அந்த ஸ்டேஜெல்லாம் அந்த வீடு தாண்டிடுச்சு. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு சுற்றி பிரிக் ஒர்க்கால் நம்ம காம்பவுண்ட் வால் அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டு உள்ள ஒரு கார் பார்க்கிங் மாதிரி அந்த இடங்களை உருவாக்கி கொடுக்க போகிறோம். எஸ்டிமேஷன் வேலைகள் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் அவங்ககிட்ட நம்ம எஸ்டிமேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். மிக விரைவில் அந்த வீடை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பழைய வீடுகள் எங்கே புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அது கடைகோடி கிராமமாக இருந்தாலும் உங்கள் கேகே பில்டர்ஸ் நிறுவனம் இதுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.